தாமிரபரணி ஒரு நதி மட்டுமல்ல, ஒரு உயிர், ஒரு மரபு, ஒரு தலைமுறையின் மூச்சு. நாங்கள் ஹியூமன் மிரர் ட்ரஸ்ட், சமூகத்தின் பிரதிபலிப்பாக செயல்படும் ஒரு இயக்கம். எங்கள் பயணம் ஒரு உணர்வில் தொடங்கியது. நம் நதி நமக்கு உயிர் கொடுக்கிறது, அதை பாதுகாப்பது நம் கடமை. 2018ஆம் ஆண்டு தாமிரபரணி மகா புஷ்கரம் விழாவில் 27 சமுதாய மக்களை ஒன்றிணைத்து தாமிரபரணி மகாதீப ஆராதனை நடத்தப்பட்ட அந்த பொழுது மக்களுக்கு உயிர் தரும் ஆரத்தியின் பெருமையையும் தாமிரபரணியின் தெய்வீக தன்மையையும் உணர்ந்து நதி தூய்மை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் விதைக்கப்பட்டது. தாமிரபரணியை ஜீவநதியாக பாதுகாக்க வேண்டும். அன்றே விதைக்கப்பட்ட அந்த எண்ணம் இன்று 8 ஆண்டுகளாக அயராத உழைப்பாக வளர்ந்து வலிமையான சமூக இயக்கமாக மாறியுள்ளது. இந்த பயணத்தில் எக்ஸ்னோரா இன்டர்நேஷனல் எங்களுடன் கைகோர்த்தது. கோமாட்சி நிறுவனத்தின் உதவியால் ஒரு போக்லைன் இயந்திரம் கிடைத்தது. அன்று முதல் இன்று வரை அது வெறும் இயந்திரம் அல்ல, அது நதியின் காவலன். கல்லிடைக்குறிச்சி கொத்தேக்கால் கால்வாய், கல்லிடைக்குறிச்சி ஆற்றுப்பாலம், அம்பை ஆற்றுப்பாலம், பாளையங்கால்வாய், திருநெல்வேலி கால்வாய், நதியுன்னி கால்வாய், கோடகன் கால்வாய், உடையார்பட்டி குளம். இவை வெறும் இடங்கள் அல்ல, இவை மீண்டும் உயிர் பெற்ற பகுதிகள். தொடர்ச்சியான தூய்மைப் பணிகளின் மூலம் கால்வாய்கள் சுத்தம் செய்யப்பட்டன, நீரோட்டம் மீண்டும் சுதந்திரமாக ஓடியது, விவசாய நிலங்கள் நம்பிக்கையுடன் பசுமை கண்டன. இந்த போக்லைன் இயந்திரம் வாடகை இல்லாமல் விவசாயிகளின் நீர்நிலைகள் மேம்பாட்டிற்காக பொது சேவையாக வழங்கப்பட்டு வருகிறது. பாசனம் 2500 ஏக்கரு. இந்த மாதிரி எங்களுக்கு இது வாடகை இல்லாமல் இந்த மாதிரி ஒரு அமைப்பை எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது பெரும் நன்றி. இந்த கால் சூழ்ந்து கிடந்ததுக்கு நீங்கள் வந்து செய்ததுக்காக ரொம்ப நன்றி, சந்தோஷம்யா. ஐயா, உங்கள் அமைப்பு மேலும் மேலும் வளரணும், உங்கள் பேர் என்றைக்கும் நிலைச்சி நிற்கணும். ஒரு 2200 ஏக்கரு இந்த இதால் நல்ல பிரயோஜனமாக இருக்கும். அவங்க குடும்பங்கள்லாம் நல்லா இருக்கணும் ஐயா. குத்தேகால் பாசனத்திற்காக தங்களது வண்டிகளை கொண்டு வந்து நல்ல முறையில் சிறப்பாக செய்ததற்கு மிக்க நன்றி. நாங்கள் எல்லாரும் உங்களுக்காக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வண்டியை விழுந்து ரொம்ப எடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. 2500 ஏக்கர் உள்ள நிலத்துக்கு இலவசமாக நீங்கள் வண்டி கொடுத்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நாங்கள் விவசாய குடிமக்கள் அவ்வளோ பேரும் உங்களை பாராட்டுறோம். தண்ணி பண்ணிட்டு இருக்கு. போன வெள்ளத்தில் நிறைய அழிவு ஏற்பட்டுச்சு, கரைபுறம் நிறைய உடம்புக்கு. இந்த ட்ரிப்பு இலவசமாக ஒரு வண்டி கொண்டாந்து வேலை பார்க்க அந்த நிறுவனத்துக்கு இது எங்களுக்கு நல்ல வரப்பிரசாதம். நன்றி. ஓரளவு எங்களுக்கு இந்த கரைகள்லாம் செம்மப்படுத்துறதுக்கு இது வாய்ப்பாக அமையுது. இந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு எங்களுக்கு வருஷம் செஞ்சு கொடுக்கறதுக்கு விரும்பலாம். கண்டிப்பாக நன்றி. நன்றியா, நன்றி. வணக்கம். எங்களுக்கு இந்த விவசாயம் இந்த காலை வச்சு தான் எங்களுக்கு விவசாயமே பொழப்பு ஓடிக்கிட்டு இருக்கு. இதில் வெள்ளம் வந்ததுனால தூந்து போச்சு. இந்த வண்டி வந்து எங்களுக்கு இலவசமாக செஞ்சதுனால ரொம்ப நன்றியை தெரிவித்துக். நீர்நிலைகள் உயிர் பெற்றன. ஆனால் இந்த இயக்கத்தின் மிகப்பெரிய வெற்றி என்ன தெரியுமா? பெண்கள் வேலைவாய்ப்பு. நதியில் குவியும் கழிவு துணிகளை சேகரித்து பாபநாசத்தில் உலர்த்தி சிறு துணிகளாக வெட்டி நாம் தினமும் பயன்படுத்தும் கால் மிதியடிகள், மேட் மேக்கிங் உருவாக்கி வருகிறோம். இதன் மூலம் 20 பேருக்கு மேற்பட்ட பெண்களுக்கு 3 ஆண்டுகளாக நேரடி வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டு வருகிறது. இதுவே ஜீரோ வேஸ்ட் விஷன் ப்ராஜெக்ட் 3.0. ஒவ்வொரு கழிவும் ஒரு வளமாக மாற்றப்படுகிறது. பாபநாசத்தின் புனித நிலத்தில் புதிய எந்திரம் நிறுவப்பட்டுள்ளது. எங்கள் இலக்கு ஒன்றே, தாமிரபரணியை ஜீவநதியாக பாதுகாப்பது. இன்று நாங்கள் உங்களை அழைக்கிறோம். நம்ம ஊர், நம்ம நதி, முதலில் பாதிப்பு நமக்குத்தான். மாதம் 3 நாட்கள் உங்கள் நேரத்தையும் மனதையும் கொடுத்து எங்களோடு ஒன்றிணைந்தால் இந்த இயக்கம் இன்னும் வலிமையாகும். மாதத்தில் ரெண்டு ட்ரிப்பு பாபநாசத்துக்கு குளிக்க வருவேன். முன்னாடிலாம் பார்க்கும்போது வந்து ரொம்ப அசிங்கமாக துணி அங்கே இங்கேன்னு கிடக்கும். நமக்கே கொஞ்சம் சங்கடமாக அருவருப்பாக இருக்கும். ஏன்னா இது குடிக்க தண்ணி நம்ம இது பார்த்தோன்னே அருவருப்பாக இருக்கும். ஆனால் இப்போ வந்து பார்த்தாக்கி வந்து கொஞ்சம் துணிமணிலாம் ஓரமாக போட வைக்க ஒரு அது கூண்டு வச்சுருக்காங்க. பார்க்கறதுக்கே கொஞ்சம் நீட்டாக இருக்குது. அதுபோல் தண்ணி முன்னாடிலாம் வந்து தண்ணி கலங்கலாக இருக்கும். இப்போ இங்கே பார்க்கறதுக்கு
அழகாக இருக்குது. தண்ணி குடிக்கிறதுக்கும் நல்லா இருக்குது, பார்க்கறதுக்கும் நீட்டாக இருக்குது, குளிக்கவும் நல்லா இருக்குது. இங்கே பாபநாசுக்கு குளிக்க வரவங்க, இந்த தெர்ப்பணம் கொடுக்க வரவங்க இவங்கெல்லாம் வந்து இதை வந்து ஒரு துணிமணி அவங்க கொண்டு வர துணிமணிலாம் ஒரு ஓரமாக அந்த பக்கத்தில் கூண்டில் போட்டால் கொஞ்சம் இதை விட நல்லாயிருக்கும். தண்ணிக்குள்ளே வீசாமல் வைக்காமல் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதை நம்ம தான் நம்ம தண்ணியை பாதுகாத்துக்கிடணும். இருக்குது, ரொம்ப நீட்டாக இருக்குது. அதாவது முன்னாடி வந்து நிறையா பழைய துணிமணி, கேரி கவரு, குடிச்சிட்டு போன பாட்டிலு, யூஸ் அண்ட் த்ரோ பாட்டிலு, இந்த மாதிரி டீ கப்பு உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் வச்சுருக்கேன். இதெல்லாம் வச்சுருந்தாங்க. இப்போ அது சுத்தமாக இல்லாமல் நீங்கள் உங்கள் ட்ரெஸ்ட்லேயே பண்ணுறீங்கிறது ரொம்ப நீட்டாக பண்ணுறீங்க. இறங்குறது, ஏறுறது, படிக்கட்டு, பசங்க துணி மாற்றுறது, குழந்தைகளை பாதுகாக்கிறது எல்லாமே இது பண்ணுறீங்க. குளிக்கிறவங்களுக்கு நீங்கள் வந்து பக்கத்தில் இருந்து பாதுகாப்பாக இருந்து அறிவுரை சொல்லி இப்படி போகாதீங்க அப்படி போகாதீங்க, குழந்தைய போகிறப்ப ரொம்ப பாதுகாப்பாக பார்க்குறீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தூய்மை பணியை செய்வதற்கு ரொம்ப ஆர்வத்தோடு வந்தார்கள். நாங்கள் எல்லோரும் சுகாதார கொடுக்கிற அவர்களை நாங்கள் வருக என்று வரவழைத்து ஒவ்வொரு இடமும் 5 பேராக அந்த சார் பிரித்து விட்டார்கள். ஆனால் 5 மணி வரை, காலையில் 10 மணியிலிருந்து சாயந்தரம் 5 மணி வரை எனது அன்பு பேரமார் எங்களையும் ஊக்கப்படுத்தி அவங்களும் மனம் போனாமல் இதுவரை 5 மணி வரை அவர்கள் பணி செய்வதை நாங்கள் எங்கள் சித்திரக்கூட்டத்தின் சார்பாக நாங்கள் வருக என்று வரவேற்கிறோம். மிக நன்றி அவங்கள். ஆடி அமாவாசைக்கு கோவிலில் இவ்வளோ பக்தர்கள் வருவாங்கங்கிறது வந்து நிறைய பேருக்கு தெரியாது. ஆனாலும் நாங்கள் தன்னார்வலர்கள் நிறைய பேர் வந்து எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. இந்த சேவை மனப்பான்மையை ரொம்ப பாராட்டுறேன். ரொம்ப சந்தோஷம். நதியை காப்போம், நாளைய தலைமுறையை காப்போம். தாமிரபரணி நம்முடையது, அதை பாதுகாப்பது நம் பொறுப்பு.